இப்போ நம்ம சீட்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம சீட்ஸை கிளிக் பண்ணால் இது ஒரு பாப்அப் மெனுவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் கிளிக் பண்ணுறேன், அது ஓப்பன் ஆகும். நீங்கள் வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அது வந்து ஸ்டாட்டிக்காக நிற்காது. இப்போ நான் சீட்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு நியூ அப்படின்னு போட்டிருப்பேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சீட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சைஸ் நம்ம வைக்கிறோமோ அந்த சைஸ் தான் அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 36க்கு 12 நான் வச்சுருக்கிறேன். சீட்ஸில் போய் நியூன்னு கொடுக்குறேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 36க்கு 12க்கு சீட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே பாருங்க. ப்ராஜெக்ட்டை நான் எடிட் பண்ணி நான் காட்டுறேன். இதில் ப்ராஜெக்டில் போய் திருப்பி நான் எடிட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் சைஸ் வந்து 24க்கு 12 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி போய் நியூ சீட்டை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 24க்கு 12 சீட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். பாருங்க 24க்கு 12. நீ ப்ராஜெக்ட் பேஸ்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா ஆல்பம் சைஸில் அந்த நம்ம சீட்டு வேலை பார்க்குறோம் இல்லையா ஃபுல் பேஜுக்கு, இதில் பாதியாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் 24க்கு 12 கிரியேட் பண்ணுறனால 12க்கு 12 உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஆல்பத்தில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம்ல அந்த சீட்டும் இல்லை லாஸ்ட் வைக்கிறோம்ல அந்த சீட்டும் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் கிளிக் பண்ணுறேன். ரிசைஸ் பட்டன். இந்த பட்டன் ஓபன் பண்ணியிருக்கும் எந்த சீட்டையும் ப்ராஜெக்ட் சைஸ்க்கு மாத்தி கொடுக்கும். ரிசைஸ் ஆல் ஷீட்ஸ். இந்த பட்டன் ஓபன் பண்ணியிருக்கும் அனைத்து சீட்டையும் ப்ராஜெக்ட் சைஸ்க்கு மாத்தி கொடுக்கும். ரீசைஸ் அண்ட் டூப்ளிகேட் சீட். இந்த பட்டன் ஓபன் பண்ணியிருக்கும் சீட்டை ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ரீசைஸ் செய்து அப்பிறகு டூப்ளிகேட் எடுத்துக்கொண்டு ஒரிஜினல் பைல க்ளோஸ் பண்ணிடும்.